ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாம் வந்து ரொம்ப நமக்கு இனிமே இப்போயா இருக்கட்டும் இல்லை இனிமே வரக்கூடிய காலங்களாக இருக்கட்டும், நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு பொருளை வந்து நம்ம எப்படி தயார் பண்ணி அப்படி இல்லைன்னா யார்கிட்ட வாங்கி அதை நம்ம எந்த மாதிரி சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வெளியே போகும்போது ட்ரெஸ்க்கு மேட்சாக செப்பல்ஸ் வாங்கணும் இந்த மாதிரி எல்லோரும் நினைப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் ட்ரெஸ்க்கு மேட்சாக மாஸ்க் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எங்கே போனாலும் மாஸ்க் தேவைப்படுது. அதே மாதிரி மாஸ்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபாயில் சீப்பாக கிடைக்கிறனால எல்லோரும் வந்து ஒவ்வொரு டைம் போகும்போதும் புதுசாக வாங்குறவங்க தான் இன்றைக்கி அதிகமாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக வில்லேஜில் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ்லேருந்து கிடைக்கிது. ஒரு சிட்டி சைடில் நல்ல டெவலப்பான சிட்டி பார்த்தீங்கன்னா அந்த கிளாத்தோட குவாலிட்டியை பொறுத்து 50 ருபீஸ் வரைக்குமே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏரியாவை பொறுத்து ரேட் டிஃபர் ஆகுது. அதே மாதிரி வந்து அந்த கிளாத்தை பொறுத்தும் அந்த குவாலிட்டியை பொறுத்தும் ரேட் வந்து டிஃபர் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியாவில் எந்த மாதிரி மாஸ்க் அதிகமாக சேல்ஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அந்த மாதிரியான மாஸ்க் வந்து நீங்கள் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான மார்க்கெட்டுங்கிறது குறையாது ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல். அதே மாதிரி மாஸ்க் பார்த்திங்கன்னா ஒரு டைம் வாங்கி நம்ம ஒரு குறைஞ்சது ஒரு 4-5 தடவை போட்டோம்னாவே பார்த்திங்கன்னா லூஸ் ஆயிரும் மாஸ்க்கு. ஓகேங்களா? சில கிளாத்லலாம் பனியன் கிளாத் மாதிரி இருக்கும், அதெல்லாம் வந்து லூஸ் ஆயிரும். அப்படிங்கிறனால அந்த மாஸ்க்லாம் திரும்ப யூஸ் பண்ண மாட்டாங்க, புதுசாக தான் மாஸ்க் வாங்குவாங்க. அதேமாதிரி லைட்டாக அழுக்குப்பட்டாலும் உடனே தூக்கி போடுறவங்க தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. சில கிளாத்லாம் பார்த்திங்க அப்படின்னா மதியம் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டே இருக்க முடியாது, ரொம்ப ஒரு மாதிரி எரியிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மாஸ்க்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சேல்ஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து மாஸ்க் வந்து சேல்ஸ் பண்ணணுன்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து ஒரு டெய்லர்கிட்ட நீங்கள் ஒரு குறைஞ்சது ஒரு 3 டெய்லர்கிட்டையாவது கேட்கணும். கேட்டுட்டு இந்த மாதிரி மதியம் ஆனாலும் சரி எந்த டைமாக இருந்தாலும் சரி ரொம்ப எல்லா மாஸ்க்குமே வேக்கும் தான், ஆனால் சில மாஸ்க்லாம் எரியிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நல்ல கிளாத்தில் மாஸ்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். அதேமாதிரி மொத்தமாக நான் இவ்வளோ வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேளுங்க. அதேமாதிரி நீங்கள் ஒரு மாஸ்க் ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒன் டே யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது எந்தெந்த மாதிரிலாம் இருக்குது ஒரு டிஃப்ரெண்ட்டான 4 கிளாத்தில் யூஸ் பண்ணி பாருங்கள். அதில் எந்த கிளாத் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அந்த கிளாத்தை நீங்கள் வந்து டெய்லர்ஸ்கிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ண கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி நார்மலாக இருக்க மாதிரி மாஸ்க் இல்லாமல் லைட்டாக டிசைன்ஸ் பண்ண மாதிரி அந்த மாதிரி மாஸ்க்கும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னா மக்கள் வந்து விரும்பி வாங்கிக்குவாங்க. அதனால் அந்த மாதிரி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதே மாதிரி நீங்கள் மாஸ்க் வந்து இப்போ நார்மலாக வில்லேஜ் 10 ருபீஸ் கிடைக்கிது முன்னாடியே சொல்லியிருந்தேன். நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது ஒரு 9 ருபீஸ்க்கு கொடுத்துக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட எல்லாருமே வந்து வாங்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி இப்போ சிட்டி சைடு 50 ரூபாய்க்கு விற்கிது அப்படின்னா நீங்கள் ஒரு 45 ரூபா, அதே சில ஏரியாவில் 30 ரூபான்னு விற்கிது அப்படின்னா நீங்கள் ஒரு 25 அந்த ரேஞ்சுக்கு விற்றீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட நிறைய பேர் வாங்குவாங்க. அதேமாதிரி அந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மாஸ்கோட கிளாத் வந்து நல்ல குவாலிட்டியான கிளாத்தாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப முக்கியம். எவ்வளோ வெயிலாக இருந்தாலுமே நமக்கு ரொம்ப எரிச்சல் இல்லாத மாதிரியான மாஸ்க் நீங்கள் கொடுக்கணும். மாஸ்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இனிஷியல் மாதிரி ஒரு எப்படி ஒரு ஸ்நாக்ஸ்க்கு இந்த மாதிரி இருந்தால் அதுக்கெலாம் பிராண்ட் நேம் வச்சுருக்காங்களோ அது மாதிரி நீங்கள் மாஸ்க்கு பின்னாடி வந்து இனிஷியல் மாதிரி ஸ்டிச் பண்ணி அதில் அடித்து சேல்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல குவாலிட்டியான நல்ல பெஸ்ட்டாக மாஸ்க் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணும்போது உங்கள் மாஸ்க் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அடுத்த டைம் உங்கள் மாஸ்க்கை தேடி வந்து வாங்கணும். அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு தனித்துவத்தை உங்கள் மாஸ்கில் காமிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் இந்த இனிஷியல். இப்போ உங்கள் நேமில் இருக்க ஒரு 3 லெட்டர்ஸ் இல்லை 2 லெட்டர்ஸ் அதை எடுத்து நீங்கள் மாஸ்க்கு பின்னாடி வந்து ஸ்டிச் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணும்போது கொஞ்ச நாள் ஆக உங்கள் மாஸ்க் நல்லா இருக்கும்போது எல்லோரும் அந்த இனிஷியலை சொல்லி கேட்க ஆரம்பிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். போக பார்த்திங்கன்னா அது எல்லாத்துக்குமே பாப்புலர் ஆயிரும் அந்த பேர். உங்கள்கிட்ட வந்து எல்லோரும் தேடி வந்து கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் நல்லா சேல்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மேரேஜ் நடக்குது அப்படின்னா கூட அந்த பொண்ணு மாப்பிள்ளை கூட கண்டிப்பாக மாஸ்க் யூஸ் பண்ணியே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ரூல்ஸ். மேரேஜ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்க மாஸ்க் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க நல்லா கிராண்டாக ஒர்க் வச்ச மாதிரி அந்த மாதிரி மாஸ்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி யூஸ் பண்ணுறாங்க. அதுவுமே வந்து நல்ல ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் இந்த பிஸ்னஸும் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எம்ப்ராய்டிங் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்ஸ் இந்த மாதிரி பண்ணி கூட அந்த மாதிரி மாஸ்க் வந்து நீங்கள் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இனிஷியலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நார்மலாக இந்த 10 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணுற மாஸ்க்கை ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் போக நீங்கள் நல்லா டெவலப் ஆகி போக
இந்த மாதிரி டிசைன் பண்ண மாதிரி இந்த மாதிரி மாஸ்க்லாம் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா உங்களால் லாபம் பார்க்க முடியும். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க்கான மார்க்கெட் குறையவே குறையாது. அதுக்கான டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் இந்த பிஸ்னஸ் எடுக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாஸ்க் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு அமௌண்ட்லாம் தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ். மினிமம் 1000 ருபீஸ் இருந்தாவே போதும், உங்களால் சேல்ஸ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வாங்கி நீங்களாக சேல்ஸ் பண்ணலாம். உங்கள் வீட்டில் இருக்கவங்க, பக்கத்தில் இருக்கவங்க, இந்த மாதிரி இருக்கவங்க தெரிஞ்சவங்களுக்கு சேல்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போக போக நீங்கள் வெளியில் மொத்தமாக ஹோல்சேலாக அந்த ரோட்டோர கடைகள், இந்த தள்ளுவண்டிலாம் வச்சு சேல்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்ககிட்ட நீங்கள் மொத்தமாக கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேலை மிச்சமாக ஒரு ரேட்டு 2 ருபீஸ் 3 ருபீஸ்க்கு கம்மியாக கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வாங்கிக்குவாங்க உங்ககிட்ட இருந்து ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரியும் சேல்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.